ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் டெக்னாலஜி இந்த கம்பெனியோட ஐபிஓ நாளைக்கு ஓப்பன் ஆக போகுது. இந்த கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்ணலாமா? அப்படி அப்ளை பண்ற மாதிரி இருந்தா லாங் டேர்ம்க்காக அப்ளை பண்ணலாமா? இல்ல லிஸ்டிங் டே ப்ராஃபிட்காக அப்ளை பண்ணலாமாங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து இன்கார்பரேட் பண்ண வருஷம் வந்து 2012. தெலுங்கானாவில் வந்து இவங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸும் இப்போ தெலுங்கானாவில் தான் இருக்குது. ஸ்பெஷலைஸ்டான இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்க மெயினாக வந்து ஃபார்மா செக்டாருக்கு தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ஆக்ரோ கெமிக்கல் செக்டார்ஸுக்கும் கெமிக்கல் செக்டார்ஸுக்கும் இது பண்ணிட்டுருக்காங்க. அவங்க மெயின் மேனுஃபேக்சரிங் வந்து ஃபார்மாக்காக தான். இவர் பண்ணுற ரா மெட்டீரியல் எல்லாமே ஜப்பான்ல இருந்து அசாஹி கிளாஸ், ஜிஎல் ஹக்கோ அப்படிங்கிற கிளாஸ் தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ணுறதும் அதுதான். மேஜரான ஃபார்மா அண்ட் கெமிக்கல் செக்டர்ஸ்க்கு இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. மிடில் ஈஸ்ட்டுக்கு அண்ட் யூரோப்புக்கு. இந்தியாலேயும் அவங்களோட சேல்ஸ் நல்லாவே இருக்குது, டொமஸ்டிக் சேல்ஸும். நம்ம மெயினாக பார்க்குற அரபுண்டா ஃபார்மா, பிரமல் ஃபார்மாக்கெல்லாம் இவங்க தான் வந்து லீடிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ இவங்க ஐபிஓ வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவும் இவங்க கிட்ட கொஞ்சம் டெப்ட் இருக்குது, அந்த டெப்டை ரீபே பண்ணுறதுக்காக தான் ஐபிஓ வராங்க. இந்த ஐபிஓ வந்து ஜனவரி 6 இருந்து ஜனவரி 8 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஒரு ஸ்டாக்கு அவங்க செட் பண்ணியிருக்கிற ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ப்ரைஸ் பேண்ட் வந்து 133லேருந்து 140 இருக்குது. 140 தான் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். ஒரு லாட்டுக்கு 107 ஷேர் வருது. ஆஸ் யூஷுவல் 15,000 ரூபா ஒரு லாட்டு. டோட்டல் இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் வந்து 410 கோடி. அதில் 210 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ ஆகவும் 200.05 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல்ஸ் ஆகவும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ, ஆஃபர் ஃபார் சேல்ஸ் இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஃப்ரெஷ் இஷ்யூங்கிறது புது ஸ்டாக்கை வந்து ஐபிஓ மூலியமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆஃபர் ஃபார் சேலுங்கிறது ஆல்ரெடி ப்ரொமோட்டர்ஸ் கையில் வச்சிருக்கிற ஸ்டாக்கை வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான். உங்கள் ஐபிஓக்காக அலோகேட் பண்ண பர்சன்டேஜ் வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸுக்கு 50%, ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ்க்கு 15%, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 35% அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஃபினான்ஷியல் சைடு வந்து பார்ப்போம். இப்போது இந்த கம்பெனியோட ரெவன்யூ பார்க்கும்போது கடைசி 3 வருஷம் அப்புறம் ஒரு ஹாஃப் இயர்லி சார்ட்டுக்கான ரிப்போர்ட் இங்கே இருக்குது. 2022 வந்து 240 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. 2023 அது அப்படியே டபுள் ஆகி 497 கோடிக்கு ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. 2024 543 கோடிக்கு ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவன்யூ க்ரோத் பார்க்கும்போது 22லேருந்து 23க்கு 107% அப்படியே டபுள் ஆகிருக்கு. பர்சன்டேஜ் ஆஃப் ஃபேக்டர் வச்சு கம்பேர் பண்ணும்போது பர்சன்டேஜில் ஒரு பெரிய டிக்ளைன் இருந்திருக்கு ரெவன்யூ குரோத்தில். அதே தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்லையும் 25 கோடி, 53 கோடி, 60 கோடி. பர்சன்டேஜ் வெளியே பார்க்கும்போது 112%லேருந்து ஒரு 12%க்கு டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ மார்ஜின் வச்சு பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் பார்க்கும்போது 10.5% குறையாம மார்ஜின் வச்சிருக்காங்க. ஸோ மார்ஜின் அதிகம் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ இது ஒரு சின்ன நல்ல இண்டிகேட்டர். பாரோவிங் வந்து இவங்க வருஷம் அதிகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 42 கோடி, 57 கோடி, கரண்ட்டாக 152 கோடி பாரோவிங் வச்சிருக்காங்க. நம்ம முன்ன பார்த்த மாதிரி இந்த டெப்டை அடைக்கிறதுக்கு தான் அவங்க ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐபிஓ மொத்த அமௌண்ட்டும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக போகாது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து இப்போ 0.3ல் இருக்குது. இவங்க ஆர்ஓஇ, ஆர்ஓசி பார்க்கும்போது வருஷம் நல்லாவே கம்மியாகிட்டு வருது. 54லேருந்து 47, 20, இப்போ வந்து ஆர்ஓஇ 8 தான் இருக்குது. அதே மாதிரி ஆர்ஓசியும் 42, 43, 25, இப்போ 10 தான் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல நெகட்டிவ் இண்டிகேட்டர் இந்த கம்பெனிக்கு. ஆர்ஓஇ, ஆர்ஓசி ரெண்டுமே 20க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஸ்டாக்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட பிஇ வந்து 46.5, ப்ரைஸ்டு புக் வந்து 3.76. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, ஸ்டாக் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டாக் அப்படின்னு சொல்லுது. ஏர்னிங் ப்ரைஸ் வந்து ஒரு ஷேருக்கு 140 ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ஷேருக்கு 3 ரூபா ஏர்னிங் ப்ரைஸாக வச்சுருக்காங்க. இந்த செக்டாரில் 15% மார்க்கெட்டை இவங்க தான் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களோட பேர் காம்படிட்டர்ஸ் வந்து ஹெச்எல்இ கிளாஸ் கோட்டும் ஜிஎம்எம் ஃப்ளாடரும். இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஹெச்எல்இ கிளாஸ் கோட் கிட்ட 30% மார்க்கெட் ஹோல்டிங்கும், ஜிஎம்எம் பி ஃப்ளாடர் கிட்ட 45% மார்க்கெட் ஹோல்டிங்கும் இருக்குது. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ப்ரீமியம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரீமியம் வந்து 60%. எக்ஸாக்டாக இதே ப்ரீமியம் வரும்னு சொல்ல முடியாது. இதோட கொஞ்சம் கம்மியாகலாம், அதிகமும் ஆகலாம். பட் இப்போ இருக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்ல ப்ரீமியம்.
இந்த கம்பெனியோட ப்ரீ ஐபிஓ போஸ்ட் ஐபிஓ வேல்யூஷன்ஸ் வச்சு பார்க்கலாம். ஏர்னிங் பிரைஸ் வந்து ப்ரீ ஐபிஓக்கு போஸ்ட் ஐபிஓக்கு கொஞ்சம் அதிகமாகுது. இது ஒரு சின்ன பாசிட்டிவான இண்டிகேட்டர், ரொம்ப சின்ன பாசிட்டிவான இண்டிகேட்டர். 3.25 பைசிலிருந்து 3.64 வருது. அதே மாதிரி ஸ்டாக்கோட பியும் கம்மியாகுது, 43லேருந்து 38 ஆகுது. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் இது வந்து 20% இருக்கு. 20%க்கு மேலே இருந்தாலே ஒரு நல்ல கம்பெனி தான் அது. ஸோ இது வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டர்ஸ் ப்ரீ ஐபிஓ டு போஸ்ட் ஐபிஓ. இப்போ இவங்க காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி தான் பிஇ ரேஷியோவில் கம்மியாக இருக்கு. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த்தில் இந்த கம்பெனி தான் அதிகமாக இருக்கு. இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான இண்டிகேட்டர். ஸோ இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தேன். இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து இவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர் இப்போ ப்ரொமோட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் யாரும் கிடையாது. ஸோ இந்த ஃபேக்டரில் வச்சு பார்க்கும்போது லாங் டேர்முக்கு இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியரான ஆப்ஷன் தான். பட் இருந்தாலும் ஒரு புது செக்டார், ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் வந்து லிஸ்டிங் டே ப்ராஃபிட்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபேக்டர்லாம் எதுவுமே பார்க்காதீங்க, கண்ணை மூடிட்டு அப்ளை பண்ணலாம். நல்ல ப்ரீமியம் இருக்குது, கிடைச்சா ஐபிஓ அலாட் ஆனால் நல்ல லக்கு.